நல்லா போயிட்டு இருக்கு. படம் வந்து சூப்பரா இருக்கு, கருத்தா இருக்கு, நல்லா நடிச்சிருக்கீங்கன்றாங்க. கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருக்கீங்க. வேற நீங்களே பாத்துக்கிறீங்களா, ஷோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 ஷோ கொடுத்துருக்காங்க ரோஹிணியில. நாங்க ஒரு ஷோல ஸ்டார்ட் பண்ணோம் ரோஹிணி மார்னிங் ஷோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 ஷோ கொடுத்துருக்காங்க. நீங்க என்னதான் டினை பண்ணாலும் படம் வெற்றிகரமா தான் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. FDFS இங்க தான் பார்த்தோம். அன்னைக்கு பார்த்ததை விட கூட்டம் ஜாஸ்தியா வந்திருக்கு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மார்ச்சிங் இன்டு செகண்ட் வீக் அண்ட் ஜனங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்குறாங்க. ஸோ உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, முதல் நாள் பாத்தீங்கன்னாலே எங்களுக்கு வந்து பாதி சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருந்தது. ஏன்னா நாங்க படம் எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் ஷோவே தியேட்டர் வந்து ஃபுல்லு. நாளையிலேருந்து இன்னும் அதிகமாக ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு நாங்கள் கடந்துட்டோம். திஸ் இஸ் கோன் பி த செகண்ட் வீக்கெண்ட். ஸோ இன்னும் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் அண்ட் கால்ஸ், நான் எங்கே போனாலுமே வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ரோட்டில் காரில் போயிட்டு இருந்தேன், என்னை நிப்பாட்டி ப்ரோ உங்கள் படம் தான் பார்த்துட்டு வரேன், படம் சூப்பராக இருக்குது நிப்பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ப்ளஸ் இன்னைக்கு வந்து சேலம்லேருந்து ஒரு தியேட்டர் ஓனர் கால் பண்ணார் எனக்கு, அவுட் ஆஃப் நோவே, சங்கர்னு பேர். பிரதர் இன்றைக்குமே உங்கள் படம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்க்ரீனில் வந்து வேறு படம் போட்டிருந்தோம். அவங்க வந்து கேட்டாங்க ஃபயர் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை ஃபயர் இன்னொரு தேட்டரில் போட்டிருக்கோன்னே அவங்க நாங்கள் ஃபயர் பார்க்க போகிறோன்னு போயிட்டாங்கன்னு எனக்கு நிஜமாக சொன்னாங்க. ஸோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து வெளியூர்லலாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நாங்கள் வந்து ஒரு 15-20 ஸ்க்ரீனில் தான் ஆரம்பித்தோம் சென்னை. இன்னைக்கு 2 பெரிய படங்கள் வரும்போதுமே எங்களுக்கு 65 ஸ்க்ரீன் வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் எடுத்த பொருள் செலவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் எங்களுக்கு. இன்னும் தொடர்ந்து 2 வாரம் ஓடணும்னு என்னோட ஆசை. என் ஆசை சொன்னால் நடக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் சொல்லியிருந்தேன் எல்லா படமும் ஓடிட்டோம், எங்களுக்கு டெய்லி ஒரு 10 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு. கரெக்டாக இன்னி பார்த்தீங்கன்னா டெய்லி 10 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்னும் 2 வாரம் போச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வேற என்ன அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் கோன் பி ஸ்போர்ட்ஸ் மூவி. அதாவது என்னோட ஆல்ரெடி நான் ஒரு 3 மாதம் அதுக்கு வந்து நான் சைலண்டாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் மூவினா ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக அது வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஸ்போர்ட்ஸ் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் வந்து இந்த வாரம் இருக்கும். அதோட டைரக்டரும் இங்கே தான் இருக்காரு. அவரை நான் கை காட்ட மாட்டேன். உங்களுக்கு பின்னாடி தான் நின்று வேணான்னு சொல்றாரு. நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அது யாருன்ட்டு. யாரு நீங்க பார்க்கும் போது தரையை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் டைரக்டர். படம் ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. அப்படியே கரெக்டா இதே மூணு எடுத்து பண்ணி, ஏன்னா ஒரு சிலர் வாயை விட்டுறாங்க ஸ்டார்டிங் வரும்போது. அது சொல்லக்கூடாது. நான் பிக் பாஸ்ல விடாத வாயா நான் இப்ப விட்டுற போறேன். இல்ல புரியல எனக்கு. இல்லைங்க, இங்க பாருங்க, நம்ம இப்போ நான் வாய் விடணும்னா பிக் பாஸ் நிறைய வாய் விட்டுருக்கேன். எனக்கு கோவம் வரும் தவிர்த்து யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் இழிவாகவும் நான் வந்து பேச வாய்ப்பே இல்லை. ஏன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். கோவம் நம்ம வந்து எப்பயுமே நம்மளுக்கு மேலே இருக்கவங்க கிட்டேயும் தப்பு பண்ணுறவங்ககிட்டயும் தான் காட்டணும். நம்மளுக்கு கீழே இருக்கவங்ககிட்டயும் ஈக்குவலாக இருக்கவங்ககிட்டயும் நியாயமாக நடந்தவங்ககிட்டயும் என்றைக்குமே நம்ம காட்ட போகிறது கிடையாது. அது எனக்கு வந்து என் மேலே முழுமையாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் என்றைக்குமே தப்பான ஒரு கருத்தை தப்பான இடத்துல பேச மாட்டேன். சரிங்களா? இல்ல எனக்கு புரியல. நீங்க வந்து பிரஸ் வந்து நீங்க ஒரு அநாகரிகமா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நான் வந்து இல்ல சார், நான் வந்து வாழல சார், நான் வந்து நடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். நீங்க எப்படி கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுங்க, நான் பேசினது தப்புன்னா அப்ப நீங்க கேட்ட கேள்வியும் தப்பு தானே. வாழ்ந்திருக்கீங்களான்னு கேட்டா ஆமா சார் வாழ்ந்தேன், டேரக்டர் நடிக்க நான் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன்னா திருப்பிட்டேனா? டேரக்டர் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன். அது நான் எந்த சென்ஸ்ல சொன்னேன்னா ஒரு கேரக்டரை நான் வாழ சொன்னாரு வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு சென்ஸ்ல தான் நான் சொன்னேன். இங்க பாருங்க, நீங்க நிஜமாவே நீங்க வந்து இன்டிமேசி கூட பண்ணிடலாம், ஓகேவா? ஆனா அந்த மாதிரி பண்ற மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நீங்க வந்து ஒரு டைரக்டர் கிட்டயோ அந்த மாதிரி பண்ண ஆக்டர் கிட்டயோ கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேரக்டர்ஸ் எனக்கு கால் பண்ணியும் பர்சனலாகவும் மீட் பண்ணும் போது என்னை வந்து அந்த சீன்ஸ்க்குலாம் என்னை வந்து பாராட்டினாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கட்ஸ் வேணும் நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணதுக்கு. எனக்கு கட்ஸ்லாம் இல்லைங்க, கிடைச்ச வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எவ்வளோ நல்ல படங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காருன்ட்டு. அவர் வந்து ஒரு விஷயம் வந்து எடுக்கும் போது
எனக்கு நம்பிக்கை இருந்தது தப்பா போக வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை வந்து இங்கே பாருங்க இப்போ வந்து பூவா வந்து என் கையில் நிற்கிது. இது வந்து கொஞ்சம் இன்னும் 2 வாரம் ஓடிச்சுன்னா க்ரௌன் ஆகிடும். கண்டிப்பாக அந்த க்ரௌனை வந்து இடுப்புலேயே வச்சுப்பேன், தலைக்கு வச்சுக்க மாட்டேன். அதுவா கவர் கொடுத்துட்டீங்களா? அவ்வளோதாங்க, வேற எப்படி பார்க்கறது? இல்லைங்க, நான் சினிமாவுக்கு வந்து எனக்கு இந்த கவர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கிறது எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா நான் உங்களுக்கு தெரியாது, நான் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கேர்லின் காமாட்சின்னு ஒரு வெப் சீரிஸ்ல வந்து ஹீரோவா நடித்தேன். இது வந்து ஒரு மாதிரி ஒரு இப்போ ஆரம்பித்த ஒரு ஜேர்னியில் இப்போ பிக் பாஸ் வந்தால் படம் நடிக்க வந்துட்டான் அப்படி கிடையாது. பிக் பாஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், அது வெளியே தெரியாது சரிங்களா. அவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போதான் ஒரு போன வருஷம் தான் எனக்கு கவர்னு ஒரு மேட்ரு இருக்குன்னு தெரியும். கவர்னா அதாவது நன்கொடை அப்படி வச்சுக்கலாம். அதை கொடுத்தா நல்லா பேசுகிறாங்க, கொடுக்கலன்னா தப்பாக பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கொடுக்கல, சம்பாதிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பேன். ஃபிட்னஸா அதாவது எல்லாருமே இதை இப்போ வந்து நம்ம இப்போ ஏதாவது நான் பேசிட்டோம், இவன் ப்ளே பாய்ன்ற மாதிரி நம்மளை பேசுகிறானுங்க, குடிகாரன்ற மாதிரி பேசுகிறானுங்க. நான் ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு கேட்குறேன். ஏன்னா எவ்வளோ பேர் ஜிம்முக்கு போகிறீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்காக 6 பேக் இருக்கா? அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும், எவ்வளோ டெடிக்கேஷன். நான் டெய்லியும் காலைல 5 மணிக்கு எழுந்திரிப்பேன், 6 மணிக்கு ஐசிஎஃப் கிரவுண்டில் இருப்பேன். ஐசிஎஃப் கிரவுண்டு நீங்கள் டெய்லியும் வந்து என்னை பார்க்கலாம், அங்கே நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு சரிங்களா. இது ஒரு நார்மல் டே தானே, இன்னைக்கு ஷூட்டிங்லாம் எதுவும் இல்லைல்ல, நான் இங்கே தியேட்டரில் தானே இருக்கேன். நான் 19 வயசுல இருந்து ஜிம்முக்கு போனதுலேருந்து நான் இப்படி தான் இருக்கேன். இதுக்கு என்ன மாதிரி ஒரு டெடிக்கேஷன் வேணும், என்ன மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ஸ்டெராய்டுன்னு வாங்க. 10 வருஷமா ஒருத்தர் ஸ்டெராய்டு எடுத்தா அவனோட ஃபேஸில் வந்து ஆக்னி எப்படி இருக்கும், பிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அவன் ஃபேஸ் எவ்வளோ ரஃப்பாக இருக்கும். கரெக்டு தானே? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாடி பில்டர்ஸ் எடுக்கிறேன்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டவங்க ஃபேஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. எவ்ரி திங் ஹாஸ் அ சைடு எஃபெக்ட் இல்லை. இந்நேரத்துக்கு நான் போய் சேர்ந்துருக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா. அதாவது ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி பாராட்ட மனசு இல்லாதவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து அதாவது நான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து இது போட்டுட்டேன், ஜாக்கெட் போட்டுட்டேன் சரிங்களா. அதுக்கு சட்டை போடல. காரணம் என்ன தெரியுமா? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால் உள்ளே வந்து சட்டை போட்டால் இன்னும் டைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக போடல. அது நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நெஞ்சு வரைக்கும் தெரிஞ்சுது. அதுக்கு வந்து இது ஒரு ஸ்டைலா சட்டை போடுறான்றாங்க. அதாவது ஒரு ஹீரோ வந்து படத்தில் சட்டையை கட்டிட்டு ஃபைட் பண்ணால் கிளாப் தட்டுறீங்க, சட்டையை கட்டிட்டு கிஸ் பண்ணாலும் கிளாப் தட்டுறீங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தன் ஃபிட்னஸை காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? அதில் வந்து என்ன நீங்கள் ஆபாசத்தை பார்த்துட்டீங்க, இல்லை ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூடை பார்த்துட்டீங்க. ஃபேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த துறையிலேருந்து தான் நான் வரேன். அதை ஃபாலோ பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது சொல்லுங்கள்? நான் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணாலோ ஹர்ட் பண்ணாலோ இல்லை நம்ம கலாச்சாரத்தை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்கலாம், அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேசலாம். இப்போ நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னா இந்த படம் வைரலாக போதா, இந்த படத்தோட மெசேஜை நீ வந்து உள்ளே வாங்கிக்க மாட்டீங்க. என்னால் படம் வந்து இந்த சீன் நடித்தனால இந்த படம் பார்க்குறாங்க, எல்லாரும் தானே பார்க்குறாங்க, இல்லை பெண்களும் பார்க்குறாங்க, ஆண்களும் பார்க்குறாங்க. ஆனால் மெசேஜ் போய் சேர்ந்துருதா? இப்போ எவ்வளோ லேடிஸ் வந்து சொல்கிறாங்க இந்த படம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்ட்டு, அந்த மெசேஜ் போய் கன்வே ஆகிடுது இல்லை. இந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக தான் அந்த சீனை நாங்கள் வச்சோம். நாங்கள் வந்து வாங்க, நாங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம் இந்த படத்தில், இந்த கருத்தை வந்து கேளுங்கன்னா, கருத்து சொல்ல 1000 பேர் இருக்கான், அவன் கருத்து நான் எதுக்கு வந்து கேட்கணும் தானே கேட்பாங்க. கரெக்டாக இது வாஸ்தவமாக பேசலாமே, அதுக்காக தான் இந்த சீன் வச்சோம். ப்ளஸ் இந்த சீனை வந்து அவ்வளோ ஆக்வர்டாக இல்லை. ஒரு மேட்ரு கேட்கட்டா, எல்லாரும் இந்த படத்தை வந்து பிட்டு படம் கிளாமராக இருக்குது அப்படின்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் இல்லை, பார்க்காதவங்க. இந்த படத்தில் ஒரு லிப்லாக் சீன் இருக்கா சொல்லுங்கப்பா? இந்த படத்தில் ஒரு லிப்லாக் சீன் இருக்கா? நான் பண்ணலை. ஏன்? அது நடிப்பேன். லிப்லாக்னா நான் வந்து நிஜமாக இன்டிமேசி பண்ணணும், அதனால நான் லிப்லாக் சீன் பண்ணலை. இதை கேட்டால் யார்கிட்ட பதில் இருக்குமா? இருக்காது. உங்களுக்கு புரியுதா? இதை வந்து படம்ன்றாங்க, ஓகே இதை லிப்லாக் சீன் வச்சிருக்கணும்ல, நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் படத்தை புஷ் பண்ணணும்னா இல்லைங்க, நாங்கள் இன்டிமேசி மாதிரி நடிச்சிருக்கோம். பிக் பாஸ்லேருந்து சுரேஷ் தாத்தாவும் தாமரை அக்காவும் கால் பண்ணாங்க, வேற யாரும் கால் பண்ணல. நான் எதுவும் எதிர்பார்க்கறதும் இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு நானும் கூப்பிடல. படம் நல்லா போயிட்டு இருக்கு, அதை சப்போர்ட் பண்ணுங்க. படம் நல்லா போயிட்டு இருக்கு, சப்போர்ட்